நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த தேவனுடைய நிகழ்ச்சிக்காய் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்நாள் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 68:9. தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் இழைத்து போன ஜனங்களை, கஷ்டப்பட்டு போன ஜனங்களை, துன்பப்பட்டு போன ஜனங்களுக்கு தம்முடைய சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி அவர்களை திடப்படுத்துகிறவர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையில நீங்க இழைத்து போயிருக்கலாம். பலவிதமான துன்பங்கள் மேல் துன்பங்களை அனுபவித்து கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தை சுமந்து நிற்கலாம். சிறியதொரு எலி பெரியதொரு யானையை தூக்கி சுமப்பது போல இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கை பரிதாபமாய் காணப்படலாம். என் வாழ்க்கையை நடத்த முடியாதுங்கிற நிலையில நீங்கள் மிகவும் இழைத்து களைத்து சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சம்பூர்ண மழையை உங்கள் மேல் பெய்ய பண்ணி உங்களுடைய இழைத்து போன வாழ்க்கையை திடமுள்ள வாழ்க்கையாய், தைரியமுள்ள வாழ்க்கையாய், பலனுள்ள சுகமுள்ள ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆதலால் பிரியமானவர்களே, நாள்ல கவலைப்படாதீர்கள், இழைத்து வாழ்க்கையில பல பகுதிகளில் இழைத்து போன ஒரு நபராய் இன்றைக்கு காணப்பட்டிருக்கிறீங்க. ஆதலால் தேவன் தாமே தம்முடைய சம்பூர்ண மழையாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களோட வாழ்க்கை மேல பெய்ய பண்ணும்படி நாள்ல விரும்புகிறார். நீங்க ஆயத்தமாய் இருந்தால் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எல்லா இடத்திலையும் சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழும்படி அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையில் பெரிய நாமம், பராக்கிரமம் செய்கிற நாமம். இயேசுவின் நாமம் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும்படி எல்லா நாமங்களுக்கு மேல உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களோட வாழ்க்கையில இழைத்து போன ஒவ்வொரு பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் இயேசுவின் நாமத்துக்கு மகிமையாய் திடப்படுத்த போகிறார். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். இனி எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னது போதும். இந்த நாள் முதல் தேவன் உங்களோட வாழ்க்கையை புதிதாய் மாற்றுகிறார். இன்றைய நாள் முதல் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த நாள் முதல் தேவன் பெரிய காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். ஆதலால் இனி எனக்கு ஒன்று நடக்காது, இனி ஒன்றும் சரிவராது என்று சொன்ன உங்களோட வாழ்க்கையில எல்லாம் சரிவரும் என்று சொல்லத்தக்கதாய் இழைத்து போன உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தம்முடைய சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி உங்களை திடப்படுத்த விரும்புகிறார். அதனால் நான் உங்களுக்கு இப்பொழுது செபிக்க விரும்புகிறேன். உங்களோட வாழ்க்கையில எந்த பகுதியில நீங்க இழைத்து போனாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து இன்றைய நாள்ல இழைத்து போன உங்களோட வாழ்க்கையை மீண்டும் திடப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் என்று அவரை விசுவாசியுங்கள். நான் இப்பொழுது செபிக்கிறேன் உங்களுக்காய். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன், என்னுடைய குமாரனை சுகஸ்துவன் உயிர்த்தெழுந்து ஜெபிக்கிற வல்லமுள்ள நாமத்தில் செபிக்கிறேன். உங்களுடைய சுதந்திரமாகிய உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எல்லாரும் இழைத்து போயிருக்கிறார்கள். வாழ்க்கையில பல விதமான இழைப்புகளை அவர்கள் சுமந்து நிற்கிறார்கள். இனி வழியில்லை என்று சொல்கிறார்கள். ஆதலால் தேவனுடைய சம்பூர்ண மழையாகிய ஜீவனுடைய தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் அனுப்பி ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி நீங்க திடப்படுத்தும்படி சொல்லிக்கிறேன். இப்பொழுது பிதாவே, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் பின்மாறி காலத்து மழையை போல அவர்கள் மேல இறங்கும்படி ஆயிற்று. இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய ரத்தம் அவர்களை கழுவட்டும். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தட்டும். அந்த சம்பூர்ண மழை பெய்து ஒரு வறண்டு போன நிலத்துல ஆண்டவரை விதைகள் முளைக்க முடியாதபடி அல்லது முளைத்த பயிர்கள் வாடி வதங்கி போயிருக்கிறது மழை இல்லாமல், அதை போல அவருடைய வாழ்க்கை இன்று சோர்ந்து போய் துக்கித்து கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையில சம்பூர்ண மழையாகிய ஆவியானவர் இப்பொழுது பெய்து அவர்களை செழிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன், திடப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் ஜெபத்தை கேட்டபடி செய்கிறதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய சம்பூர்ண மழையாகிய ஆவியானவரை உங்கள் மேல பெய்ய பண்ணியிருக்கிறார். ஆதலால் நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் திடப்படுவீர்கள், திடப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் இயேசுவின் நாமத்தினால. அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென்.